பூமியை படைக்க தேவனுக்கு நன்றி. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை என்னென்னா, ஈசாக்கு அந்த தேசத்தோட விதை விதைத்தான், 100 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டான். பாருங்க, அவர் விதைத்த விதைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ ஈசாக்கோட கேரக்டர் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்ததுனால தானே ஆசீர்வதிச்சார். ஸோ இதுதான் ஆசீர்வாதம். ஏன் ஆண்டவர் குறித்து நீங்கள் ஆசீர்வதிக்கலன்னு ஒரு சில கேட்குற காரணத்துக்கு இதான் ஆன்சர். அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்தார், தேவன் அவரை ஆசீர்வதிச்சார். உங்கள் தகப்பனுக்கு பிரியமாக நீங்கள் நடக்கும்போது உங்கள் தகப்பன் உங்களுக்கு கேட்காமே வாங்கி கொடுப்பாரு. புரியுங்களா? ஸோ இதான் விஷயம். முதலாவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க, அவரை மஸ்ட்டு நேசிங்க. பழைய ஏற்பாட்டத்தில் அப்படி தான் பண்ணானுங்க, அறிவு கட்டத்தனமாக. என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க அறிவுகட்டத்தனமாக பண்ண காரியம் இதுதான். கட்டளையை கொடுத்தாரு, கட்டளையாக என்ன பண்ணாங்க? கீழ்ப்படின்னு நினச்சாங்க. அது எப்படி முடியும்? இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்கிறத நான் பயந்தான் செய்வேன், செய்யாமல் இல்லை. அப்பாவுக்கு பயம் இருக்கிறவன் கண்டிப்பாக செய்வான். ஆனால் அப்பாவுக்கு மேலே மரியாதை வருமா? வரும், அந்த பயத்தின் நிமித்தம் வரும். ஆனால் அப்பாவை நேசிக்கக்கூடிய ஒரு மரியாதை வருமானா பார்த்தா வராது. அவர் அன்றைக்கி கட்டளையை கொடுத்தத அவங்க கட்டளையும் கடைப்பிடிக்க பார்த்தாங்க. அதனால தான் முடியல. அதனால தான் இயேசு கிறிஸ்து முதலாவது நீ என்னை உண்மையாக நேசி, அதுக்கப்புறம் என்ன நேசிச்சோ பிறரை நேசிட்டார். 2 கட்டளையில் முடிச்சிட்டார். 10 கட்டளையா 2 கட்டளையில் முடிச்சிட்டார். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அந்த கட்டளையாக கீழ்ப்படிஞ்சதுனால தான் அவங்க அந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் போச்சு. ஆனால் பிற்பாடு புதிய ஏற்பாட்டில் வந்தோன்னே இயேசு கிறிஸ்து அதை அப்படியே மாற்றினார். முதலாவது நீ நேசினா, அப்புறம் என் கட்டளை ஏற்றுக்கும். அவரை நேசித்தபடினால தான் இன்றைக்கி பரிசுத்தமாக வாழ முடியும். ஸோ இதுதான் விஷயம், புரியுங்களா? ஆனால் எனக்கு பழைய ஏற்பாடு பிடிக்கும். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு அடிப்பார். அவர் முன்னாடி எவனும் வீரப்போ பேசவே முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் நெக்கில் நயாண்டி இந்த வீரப்பெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படின்னா, பிலாத்து கேட்குறாரு யூதர்களை பார்த்து, இவன் வேண்டுமா பர்பாஸ் வேண்டுமா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இயேசு வேண்டாம், பர்பாஸ் தான் வேணும். பர்பாஸ் யார்? ஒரு டெரரிஸ்ட், ஒரு தீவிரவாதி, ஒரு திருடன். அவனை தான் வேணும்னாங்க. இயேசு யார்? உலக ரட்சகர், தெய்வம். பிதாவை தன்னுடைய வாழ்க்கையில் காமிச்சவர். அவர் எப்படி இருப்பார், அவருடைய அம்சங்கள் எப்படி, அவருடைய கேரக்டர்ஸ் எப்படி, அவருக்கு எப்படி கீழ்ப்படியணும்னு காமிச்சார். ஆனால் யார் யூதர்கள் என்ன பண்ணாங்க? பர்பாஸ் தான் வேணும்னாங்க. அப்போ யாரை பார்த்து சிலுவையில் அறியும்னு சொன்னாங்க? இவனை சிலுவையில் அறியும், எங்களுக்கு பர்பாசை கொடு, இவனை மரணத்துக்கு உட்படுத்தும் சொல்லி அங்கே இருக்கிறவங்க அவன் இஷ்டத்து பேச ஆரம்பிச்சான். இதுவே பிதாவின் காலத்தில் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா அந்த டைமு வானத்தை திறந்து அக்னி இறக்கி காலி பண்ணியிருக்கு. இதுதாங்க புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது எல்லாத்துக்கும், புரியுதுங்களா?
ஸோ நீங்கள் ஆண்டவருடைய கட்டளை கை கொள்ளும்போது அவரை நேசித்து அப்புறம் கை கொள்ளுங்க. ஏன்னா என் தகப்பனை நேசித்தாதான் நான் ஒரு வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிய முடியும். புரியுதுங்களா? யோசிச்சு பார்த்தேன் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம். இன்றைக்கி வேணால் உங்களுடைய தகப்பன் எத்தனையோ தாய் தகப்பன் மறித்து இருப்பாங்க. இதில் தகப்பன் எத்தனையோ தகப்பன் விட்டு போயிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த தகப்பன் 1000 வருஷமோ நம்மளோட நிரந்தரமாகவும் இருக்க முடியாது. ஆனால் அந்த தகப்பன் செய்த நல்ல காரியங்கள் நமக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? என் தகப்பனை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் கேரக்டர்ஸ், ஒரு குழந்த மாதிரி அவர். ஆமாம், என்னை கண்டிப்பார் திண்டிப்பார் எல்லாம் சொல்லுவார். ஆனால் அதில் ஒரு பொருள் இருக்கும், எல்லாம் என் நன்மைக்கு வருவாங்க. ஆனால் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த கிஃப்ட்டை ஆண்டவர் அங்கேருந்து எடுத்த அப்புறம் ஒரு பர்ஷுவான வேல்யூவை நமக்குள்ளேருந்து எடுக்கும்போது தான் அந்த வேதனையோடைய அர்த்தங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ கவலைப்பட்டெல்லாம் பிரயோஜனம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கவலைப்பட்ட பிரயோஜனம் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி நமக்கு புரியல, இன்றைக்கி நமக்கு புரிஞ்சிருக்கு. அதுவே பெரிய விஷயம்தான். சில பேர் புரியாமையே கடைசி வரைக்கும் காலங்களில் ஓட்டினவங்களாம் இருக்காங்க. ஸோ கோழி மிதித்து குஞ்சுகள் சாவாது, நான் குஞ்சுகள் மிதித்து கோழி இறந்து போகுது சில இடத்துல. பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இதுதான் விஷயம். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா, அவர் தேவனுக்கு உகந்த ஒரு வாசனையாக காணப்பட்டார், தேவனுக்கு உகந்த ஒரு மகனாக காணப்பட்டார், தேவனுக்கு பிரியமான ஒரு கேரக்டராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ்.